இன்றைக்கி ஸ்பைடர்மேன் பென்சில் பாக்ஸ் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது நான் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பேக்கிங்லாம் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. நீட்டாக பேக் பண்ணி எந்த டேமேஜும் இல்லை. உள்ளே வந்து பபிள் ரேப்லாம் பண்ணி ரொம்பவே பக்காவாக அனுப்பியிருந்தாங்க. இதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் பிக் சைஸ் ஜம்போ ஸ்பைடர்மேன் மேக்னெட்டிக் டியூல் சைட் ஸ்பேசியஸ் ஆர்ட் பிளாஸ்டிக் பென்சில் பாக்ஸ். பேரே வந்து ஒரு 2 லைனில் இருந்துச்சு. இது வந்து ஃபுல்லாக ஸ்பைடர்மேனுடைய பிக்சர் போட்டு அந்த தீமில் வந்தது. பேக்கிங் உண்மையிலே சூப்பராகவே இருந்தது. இது வந்து ஸ்பைடர்மேனுக்கு பதிலாக ஒரு பேட்மேனும் ஒரு ஐரன் மேனும் சேர்ந்து வந்துருச்சு. ஸ்பைடர்மேனுடைய கீச்செயின் மட்டும்தான் வந்துருந்துச்சு. இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஐரன் மேனுடைய பொம்மை போட்டிருந்தாங்க. கொஞ்சம் மாறிடுச்சு. இது வந்து அந்த பென்சில், இந்த புஷ் பென்சில்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து ஐரன் மேன் பதிலாக ஸ்பைடர்மேனுக்கு பதிலாக வந்து பேட்மேனுடைய பொம்மை வந்துருச்சு. டோட்டல் வந்து 4 ஐட்டம்ஸ். இது சின்ன சின்ன ஐட்டம் 3, அப்புறம் ஒரு பாக்ஸு, மொத்தம் வந்து 3 ஐட்டம்ஸ், 4 ஐட்டமு. நம்ம வந்து இப்போ எழுதி பார்த்துடலாம். பென்சில் நல்லாவே வந்து ஒர்க் ஆனிச்சு. இது வந்து ஃப்ரீ டெலிவரி தான். 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. வந்து ஒன்லி எக்ஸலண்ட் மட்டும்தான் இருந்துச்சு இதுக்கு. இது காசுன்னு பார்த்தீங்கன்னா 358 ரூபா போட்டிருந்துச்சு. ஒரு 15 ரூபா டிஸ்கவுண்ட் போக நம்மளுக்கு வந்து 343 ரூபாய்க்கு கிடச்சிச்சு இந்த பென்சில் பாக்ஸு, ஸ்பைடர்மேன் பென்சில் பாக்ஸு. ஸோ நல்லாவே தான் எழுதுனுச்சு. பென்னும் பென்சிலும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம இப்போ வந்து பாக்ஸை வந்து பார்த்துடலாம். பாக்ஸுக்கு மேலே இன்னொரு கவர் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் பெருசாகவே தான் இருந்துச்சு. 2 பாக்ஸ் ஒன்றா சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த சைஸுக்கு. இதெல்லாம் வந்து பென்சில் வச்சுக்கிறது, பென்லாம் வச்சுக்கிறது. பட் இது வந்து எப்படி இங்கே வச்சு எந்தளவு ஸ்பேசியஸாக இருக்குன்னு தெரியல. பென் எப்படி வைக்க முடியும்னு, இதெல்லாம் என்ன வச்சுக்கிறதுனே தெரியல. இது வந்து ஒரு ஷார்ப்னர் கொடுத்துருந்தாங்க சின்னதாக. இந்த 2 சைட்ஸும் ஓப்பன் ஆகுது. இதிலெல்லாம் என்ன வைக்கிறதுன்னு தெரியல. இந்த உள்ள பட்டனை ப்ரெஸ் பண்ணால் கீழே வந்து பென் வைக்கிறதுக்கு ஓப்பன் ஆகுது. அது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி வெளியில் கையை வச்சு இழுக்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கலர்ஃபுல்லாக நல்லா பெருசாக டக்குன்னு வந்து பசங்களுக்கு ஸ்கூலில் கொண்டு போய் காமிச்சு விளையாடுறதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பாக்ஸு. இது வந்து ஃப்ரண்ட் சைடு. அடுத்து இது வந்து பேக் சைடு நார்மலாக ஒரு பென்சில் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இது ஒன்று தான் ஓப்பன் பண்ண முடியும், இது பண்ண முடியாது. பட் இந்த சைடு தான் எல்லாமே ஓப்பன் ஆகும். இப்போ வந்து என் பையன் கொஞ்சம் அடுக்கிட்டு வந்துட்டான். ஸோ இந்த 2 சைடு உள்ள குட்டிலெலாம் எதுவுமே வைக்க முடியாது. இது கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மாதிரி பிடிச்சி இழுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி. இதில் இந்த மாதிரி நார்மல் பென்சில் அந்த மாதிரி வைக்கலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பொம்மை மாதிரி உள்ளதெல்லாம் வந்து இதில் உள்ள வைக்க முடியாது. இது வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் கையை வச்சு நம்ம வந்து தள்ளுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி திறந்து மூடுறதுக்கு அந்த மேலே உள்ள மூடியை திறந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது மாதிரி இருக்குது. அந்த பட்டன் வந்து உள்ளே தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாக ரொம்ப குண்டாக உள்ள பென்சில்லாம் அதில் வைக்க முடியாது. நார்மலாக உள்ளது தான் வைக்க முடியுது. ஓவராலாக பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. பசங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. கலர்ஃபுல்லாக பெருசாக டக்குன்னு ஓப்பன் ஆகிறதுனால ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. நான் கோடு கொடுத்துருக்கேன் மேலே, டிஸ்கிரிப்ஷன்லேயும் கோடு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணுறீங்க. பசங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணிங்கன்னா அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்குது.